சில சாட்சிகளை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் பெயர் மேரிட்டா பால் மோசஸ். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து அவர்கள் முறைப்படி வளர்க்கப்பட்டேன். என் குடும்பத்தில் வருடத்திற்கு ஒரு மரணம் என்று தொடர்ந்து 4 மரணங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அடுத்த வருடம் நானும் உடல்நலம் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். எனக்கு என்ன வியாதி என்று டாக்டர்களுக்கு தெரியவில்லை. ஒரு வாரம் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரிக்கும் சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். ஒரு நாள் எங்களுக்கு தெரிந்த நபர் எங்களுக்காக ஜெபிக்கும்படி ஒருவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஜெபித்த அந்நாளிலே நான் சுகமடைந்தேன். பிறகு நானும் என் அம்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த வாரமே கம்ஃபர்ட் திருச்சபைக்கு நாங்கள் வந்தோம். பாஸ்டரிடம் ஜெபிக்கும்படியாக சொன்னேன். பாஸ்டர் ஜெபிக்கும் போது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வனாந்தரமான இடத்தில் ஒரு செடியை பட்டு போய் இருக்கிறது. இயேசு அந்த பட்டு போன செடிக்கு தண்ணீர் ஊற்றி அதை செழிப்பாய் மாற்றுகிறார் என்று சொன்னார்கள். தகப்பன் இல்லாத எனக்கு இயேசு தகப்பனாய் இருந்து என்னை நடத்தி எனக்கு திருமணம் நடக்கவும் 4/4/2024 அன்று ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கவும் தேவன் எனக்கு கிருபை செய்தார். இம்மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு தொடர் மரணம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிற எங்கள் குடும்பத்தில் இயேசு என்ற ஒரு வார்த்தை வந்தவுடனே அந்த சாபம் முறிக்கப்பட்டு வனாந்தரம் மாறி செழிப்பு உண்டாயிற்று. 19 வருடம் கடந்தது. எங்கள் குடும்பத்தில் ஒரு பரிசுத்த சன்னதி உண்டாக கர்த்தர் கிருபை செய்தார். உண்மையிலேயே இது மிகவும் ஒரு விலையேற பெற்ற சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பிள்ளை அவங்க அம்மாவும் அந்த மகளும் திருச்சபைக்கு வந்தார்கள். அப்போ அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மகளுடைய அக்கா ரொம்ப நல்லா படிப்பா, ஸ்கூலில் நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்ல பேர் வாங்கின பிள்ளை. திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. காரணமே கண்டுபிடிக்கல. அந்த டாக்டர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை இறந்துருச்சு. கண்டினியூவாக 4 மரணம். அவங்க அப்பா இறந்தார். அவங்களுடைய குடும்பத்தில் அப்படியே வரிசையாக அப்படியே இந்த பிள்ளைக்கும் ரொம்ப சீரியஸாக தன்னுடைய சகோதரிக்கு என்ன வந்துச்சோ அதே போல் அவ்வளோதான் இந்த குழந்தையும் இந்த பிள்ளையும் செத்துரும் மரிச்சிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பி ஜெபம் பண்ணி, அன்றைக்கு ஆலயத்தில் வரும்போது நான் அந்த சாபங்களை முறித்து ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த மகளையும் உயிரோடு காத்து திருமணமாகி அடுத்த சன்னதியையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். சாபங்களை முறிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்பேற்பட்ட சாபங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கவே முடியாது. ஆமென். ஆண்டவர்